வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். இது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், 16 வருடங்கள் கூட இருக்கலாம். நான் ஏன் சென்ற பகுதியில் எடுக்கிறேன்னாக்கா எல்லாருக்குமே அது பொருந்தி வரும். 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கிறவங்களுக்கும் சரி, 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு சரி, ஒரு 5 வருடம் தான் மிஸ் ஆகும். அதனால அவங்க பொருத்தி பார்த்துப்பாங்கன்றதுக்காக நான் சென்ற பகுதியில் எடுக்கிறேன். 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26, 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட குரு தசை வரலாம். ஒரு சில பேருக்கு 20 வயசோட கூட குரு தசை அப்படிங்கிறது முடியலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இந்த 2026ல் துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இப்போ வயசு ரீதியாக 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் என்ன தசை நடந்தாலும் சரி, அதாவது ராகு தசையோ இல்லை குரு தசை ரெண்டுமே மிங்கிளாக இருந்தால் கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னாக்கா நான் நிறைய பேரோட ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் வரக்கூடிய தசைகள் ரொம்ப மோசமாக தசை பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் படிப்பு தடையாகுமே தவிர மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் வராது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில நேரம் கூட சரியில்லாமல் இருக்கலாம். பின் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா அது இங்கே தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே ஒரு படிப்பு ஒரு தடைப்பட்டாலோ அப்படி இல்லைனாக்கா ஒரு தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களோடு நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பின் வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், அது மாதிரி மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்கிறது அப்படின்னாக்கா பின்னாடி எவ்வளோ பெரிய கெட்ட நேரம் வரட்டும் இல்லை நல்ல நேரம் கூட இருக்கட்டும், அதை சமாளிக்கக்கூடிய அளவு நமக்கு படிப்பு இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ படிப்பு அப்படிங்கிறது இந்த வயசில் மட்டும்தான் படிக்க முடியும். 40 வயசில் படிக்க முடியாது. இந்த வயசில் ஒரு ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் ஒரு கிஃப்ட்டை நம்ம கடவுள் கொடுத்துருக்கானாக்கா அது படிப்பு மட்டும்தான். படிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு வச்சிங்களேன், எல்லா வகையிலும் நீங்கள் பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த வயசில் ஒரு படிப்பை எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்க, நமக்கு எதிர்காலத்துக்கு தேவையான, ஏன்னா இன்னைக்கு தேவைக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி எப்படியோ இருக்கும், அது யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த டைமில் நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி இருக்கிற லெவலுக்கு ஒரு படிப்பு எடுத்து படிச்சுட்டு அது மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், பின்னாடி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில அமைப்புகள், அதாவது சனியே சரியில்லைன்னு வச்சுங்க உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ 7.5 சனி வரும்போதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும், இல்லைனா அஷ்டம சனி வரும்போது கஷ்டத்தை கொடுக்கும், இல்லை தசாபுத்தி சரியில்லைனாலும் சனியும் சேர்ந்து செய்யும். அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா இப்போ பின்னாடி இந்த படிப்பு இல்லை வேலை தொழில் எதனா கையில் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த கஷ்டங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. பெருசாக உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. அதாவது வலி அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக அடிக்கிறதுக்கும் வலிமையாக அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தான் உங்களுக்கு பொருளாதாரமும் வேலை வாய்ப்பும் நல்லபடியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டம்னு வருதுன்னு வச்சிங்களேன், அந்த வலியும் வேதனையும் கம்மியாக இருக்கும். மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான பாதைக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அதுதான். அதனால் இந்த வயசில் ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னாக்கா நல்லபடியாக படிச்சிருங்க. உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணால் இருங்க, அது உங்களோட விருப்பம். இதை சொல்கிறதுனால தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த 20 வயசுக்கு மேலே ஒரு 26 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி குரு தசை வருது. இப்போ வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026ல் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக அமையும். ஏன்னா துளாராசிக்கு இந்த ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பளம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, அது மாதிரி இல்லை வேலையில் நல்ல ஒரு உயர்வு அதெல்லாம் கொடுக்கும் இந்த 2026 பொறுத்த வரைக்கும். ஏன்னா
குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு, சனி பார்க்கக்கூடிய இடம் மட்டும் கொஞ்சம் மைனஸில் இருக்குது. ஏன்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் தசை சரி இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை சொல்லக்கூடிய இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுல வேலையில் பிரச்சனை வைக்காது. ஆனால் திருமண வாழ்க்கை அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு முயற்சிகள் எந்த மாதிரியான முயற்சிகள் இருந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து தடைப்படலாம். ஏன்னா குரு தசை பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா சுக்கிர புத்தியில் இருந்து சுக்கிரன் சூரியன் சந்திரன்லாம் வந்து மாற்றங்களை கொடுக்காது. அப்போ வந்து சனி தசை வந்த பிறகு தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்படி இல்லைனாக்கா குரு தசையில் ராகபுத்தி வந்த பிறகு தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும், கடைசியாக தான் நடக்கும். அது மாதிரி வந்து ஒரு சில கிரக அமைப்புகள் இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால், லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த 23லேருந்து 26, 27 வரைக்கும் திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். வரவங்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போவாங்க, இல்லைனா உங்கள் ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய அவமானத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். இது மாதிரி குரு வக்கரமாக இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தால் நீங்கள் ஒன்று படிப்பு மேல் படிப்பு எடுத்து படிக்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை சேமிப்புக்கு நீங்கள் பார்க்கலாம். அதனால் 27 வயசுக்கு மேலே தான், 31 வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும். குரு வக்கரமாவோ இல்லை ராகு கேதுவோட சேர்ந்தோ லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் கன்ஃபார்மாக திருமணம் கைக்கூடி வரும். இந்த 2026 திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வேலை ரீதியாக நல்லாயிருக்கும். இப்போ குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த கடன் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொஞ்சமாக கடன் வாங்குங்க, பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைனா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் சனி வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது தசை சரியில்லைனா இது வந்து 6ஆம் அதிபதி தசை, குரு தசை. ஏன்னா இது கடனை அதிகமாக கொடுக்கக்கூடிய தசையாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட வேலை செய்ய முடியாது. 6ல் இருந்தால் 6 அது கடனையும் சேர்த்து கொடுத்துரும். 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. அப்படியா அப்படி கொடுக்குமான்னா அப்படின்னு கேட்காதீங்க, கன்ஃபார்மாக கொடுக்கும். ஏன்னா முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனி. இவர் மாதிரி கொடுக்குறவரே கிடையாது. ஆனால் அவங்க சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கொடுக்கும், அதே மாதிரி சுப தொடர்பில் இருந்தால் கொடுக்கும். கொடுக்குற அமைப்பில் இருக்கணும் அவர் வந்து, அது மாதிரி இருந்தால் தான் கொடுக்கும். இல்லைன்ற பட்சத்தில் இப்போ ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ, லக்னத்துக்கு அவயோக கிரகமாக வந்தாலோ, இல்லை இதே ராசி இதே லக்னமாக இருந்து இந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். கொஞ்சம் சொல்ல முடியாது, கடுமையான கஷ்டங்களே கொடுக்கும். கடுமையான கஷ்டத்தை எப்போ கொடுக்கும்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ சனி தசை ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் போயிருக்கலாம். ஆனால் இப்போ 6ஆம் இடத்துல சனி ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் பெருசாக பண்ணாது. 6ஆம் இடத்துல சென்ட்ரு பகுதி இருக்கு இல்லையா, 6ஆம் இடத்துல வந்து பிறகு 1 வருடம் கழிச்சு இப்போ சமீப காலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 2025 ஜூலை மாதத்துக்கு பிறகு நிறைய வேலை வாய்ப்பில் ப்ராப்ளத்தை கொடுத்தது, தொழிலில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது, வருமான இழப்பெல்லாம் நிறைய கொடுத்துருக்கு இந்த சனி வக்கர காலங்களில். ஆனால் இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே இந்த 2026 அந்த மாற்றங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேலையில் யாராருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருக்கோ அந்த வேலை உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழிலில் வந்து வருமான குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அருமையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கைவிடாது. இந்த சனி பகவான் வந்து கெடுக்க மாட்டார். தசை சரியில்லைன்னா மட்டுமே 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா வேலை எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய நபர்கள் சுப கடன்களை வைத்துக் கொள்வது நல்லது. பெருசாக கடன் வாங்காதீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா நிறைய கடன் வாங்கி நீங்கள் வந்து அடிக்கடி இப்போ லோனெல்லாம் போட்டு நிறைய 1க்கு 2, 3 லோன் எல்லாம் போடாதீங்க. அதாவது 2 லோன் உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதி வந்து லோன் கொடுக்குற மாதிரியும் மீதி வந்து சேமிப்பில் வைக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த லோன் அடைஞ்ச பிறகு இன்னொரு லோன் வாங்க, அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். திடீர்னு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வச்சிரும். நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கும். நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 6, 7, 8 சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஆனால் எம்ப்ளாய்க்கு அந்த அளவுக்கு கொடுக்காது. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் வரும்போது அடுத்த வருஷத்தில் சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் வரும்போது
இப்ப சனி பார்க்கக்கூடிய இடத்துல 4ஆம் அதிபதி, அதாவது உங்க ராசிக்கு இல்லைனாக்கா உங்க ராசிக்கே 4ஆம் அதிபதி இவரு தான். உங்க சுய ஜாதகத்துல வந்து லக்னத்துக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், இல்ல 4ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் அது மாரி இருந்துச்சுனாக்கா, அந்த பார்வையில சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்துச்சுன்னா, வேலையில பிரச்சனை குடுக்கும். வேலையில ஸ்ட்ரகிள் குடுத்துரும். திடீர்னு வந்து ஒரு வேலை போறது, இல்லைன்னா ப்ரமோஷன் வந்து கிடைக்காம போறது, அது மாரி எதிர்பார்ப்பெல்லாம் வந்து கேன்சல் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா பண்ணணும் அந்த சனி திசையில. அதாவது எம்ப்ளாயி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொல்லவே தேவையில்ல. உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இந்த ஜனவரி மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு சனி வந்து நல்ல பலன்களை கொடுக்குமா, தீய பலன்களை கொடுக்குமா அப்படின்றத சொல்ல முடியும். நல்லபடியா போயிட்டு இருக்கு தொழில் அப்படின்னாக்கா நல்லபடியா போகும், இல்லைன்னு சொல்லல. உங்க சுய ஜாதகத்துல சனி அமர்ந்த இடம், சனி தசை மேல ஒரு 7.5 சனி வந்தாலோ, அஷ்டம சனி வந்தாலோ நல்லது செய்யாது. ரொம்ப வலுவான தசையா இருந்துச்சுனாக்கா, இப்ப சனி வந்து நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு வருமானம், தொழில் வளர்ச்சி அது இதுன்னு போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு அரசியலோ இல்ல அரசாங்கமோ எதுல இருந்தாலும் சரி நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்லபடியா போகும். 6, 7 எல்லாம் விட்டுரும். 8ல தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது கூட ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். இப்போ 6லயே ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கவனமா நீங்க டிராவல் பண்ணுங்க. அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சனி தசையில. மற்றபடி ஃபேமிலி ரீதியா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இதெல்லாம் நீங்க என்னென்னலாம் நீங்க விருப்பப்படுறீங்களோ அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக அமையும் இந்த சனி தசையில. 45 வயசுக்கு மேல 62 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடிய நிறைய செலவுகளை கொடுக்கும் இந்த ஆண்டு. அது சுப செலவுகளாக மாத்திங்க. தேவையில்லாத செலவு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணிங்க. மற்றவங்களுக்காக நீங்க செலவு பண்ணாதீங்க. இது நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களுக்காக செய்யாதீங்க அப்படின்னாக்கா, அப்ப யாரு தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது? உதவி செஞ்சிருங்க. நீங்க தானம் பண்ணிடுங்க, வேணான்னு சொல்லல. உதவியா செஞ்சிருங்க. இந்தாங்க எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச உதவி, ஒரு 10,000 5,000 ஏதோ ஒண்ணு உங்க வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. கடனா கொடுத்து ஹெல்ப் பண்ணாதீங்க. கடன் அப்படிங்கிறது அன்பை முறிக்கும் அப்படின்றத விட எல்லாத்தையுமே முறிக்காது. டோட்டலா வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்த கடன் வராது. நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, எதிர்க்கவே சுத்திட்டு இருப்பாங்க. கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களும் இருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து எதிர்க்கவே தெரியும் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, நான் எப்படி கேட்கறது அப்படின்னு தான் நம்ம இருப்போம். ஆனால் அது மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அப்போ அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியது வேண்டாம். இந்த 6, 7, 8ல சனி பகவான் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லது பண்ணிக்கலாம். இப்போ வந்து திருமணம்லாம் கூடி வரும். திருமண வயதில் பசங்க இருந்தாக்கா திருமணம் கூடி வந்துடும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நிறைய சுப விசேஷம் தான் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பாக்கியஸ்தானாதிபதி தசையில், விரையாதிபதி தசையில் 63 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு எங்கே இருந்தால் கேது பகவான் தசை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது அப்படின்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில், குடுக்கல் வாங்கல்ல, அது மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. கேது தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும், சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். நிறைய சுப செலவுகள், வீட்டுக்கு தேவையானது அது மாதிரி செலவுகளை அதிகமாக கொடுக்கும். 70 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். நிறைய மன அழுத்தத்திலலாம் இருப்பீங்க. இந்த சுக்கிர தசையில் நிறைய வந்து மன கஷ்டத்தில் இருப்பீங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நல்லாவா கூட வாழ்ந்துருக்கலாம் நீங்கள். ஆனால் அது மாதிரி மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நிறைய கோயில் கோலம் போகிறது, குலதெய்வ பூஜை அனுசரிக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு தேவைகள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பூர்த்தி செய்யும். பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசையில் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா கோச்சார கிரகங்களில் வந்து குரு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறதும், ராசிக்கு 6ல் வந்து சனி இருக்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை இந்த வயசு காலத்தில் கொடுக்காது. அப்போ சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசையாக இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், மன நிம்மதி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். கடவுளை அணுகுறதுக்கு கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் நிறைய எல்லாம் கோயில் கோலெல்லாம் போயிருப்பீங்க, ஆனால் மன நிம்மதி கிடைச்சிருக்காது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி உங்களுக்கு இருக்குது. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.